மக்களே, சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் பத்தி தான் இந்த ஒரு பதிவை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். சோ வைட்டமின்களான வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி என வரிசையாக வைட்டமின்களை கொண்டுள்ள ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கிழங்கு வகையை சேர்ந்த ஒரு சுவைமிக்க உணவு தாங்க இந்த ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கு. உங்களுடைய உடல்ல முடி முதல் உங்களுடைய உடல்ல ஆரோக்கியம் வர எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா எடுத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு கிழங்கு வகை அப்படின்னு சொல்றாங்க. சோ வாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். நிறைய பழங்கள் நம்மளுடைய கண்ணு முன்னாடி இருக்கு. சோ கிழங்கு வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அவ்வளோ ஒன்றும் கிழங்கு வகைகள் இல்லை. சோ அதுல ஒரு முக்கியமான கிழங்கு வகையா சர்க்கரை வள்ளி கிழங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல காப்ஸ் 41 கிராம், புரதம் 4 கிராம், கொழுப்பு 0.3 கிராம், நார் சத்து 6.6 கிராம், கலோரிகள் 180 ஆகிய சத்துக்கள் இருக்கு. மேலும் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் B6, மேங்கனீசு, காப்பர், பொட்டாசியம், அது மட்டும் கிடையாது நியாசின் ஆகியவை இருக்கு. இந்த ஊட்டச்சத்துகள் உங்களுடைய உடல்ல பாத்தீங்கன்னா செயல்பாடுகளை பாதுகாக்க ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல உள்ள அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்பு உங்களை ஃப்ரீ ரேடியேட்டர்களுடைய அபாயத்தில இருந்து பாதுகாக்கிறது. இந்த ஃப்ரீ ரேடியேட்டர்கள் உங்களுடைய டிஎன்ஏவை சேதப்படுத்துவது மட்டுமல்லாம வீக்கத்தை தூண்டுது. இந்த ஃப்ரீ ரேடியேட்டர் டேமேஜ் புற்றுநோய், இதய கோளாறு மற்றும் வயதாவதோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை வள்ளி கிழங்கிற்கு பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு குணம் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகள்ல காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்திற்கு காரணம். இந்த பீட்டா கரோட்டின் உங்களது உடல்ல வைட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள் ஒளியை கண்டறியக்கூடிய அந்த கூறுகளை உருவாக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆரஞ்சு நிற சர்க்கரை வள்ளி கிழங்குகளை உண்ணும் போது இது உங்களுடைய கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை தருகிறது. மேலும் இந்த ஒரு நிறம் நிறைந்த ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கு நம்ம சாப்பிடுறது நம்மளுடைய உடலுக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதுவரை நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்காங்க. சோ சர்க்கரை வள்ளி கிழங்குல பாத்தீங்கன்னா அந்தோசியன்கள் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதா கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி வீக்கங்களை குறைத்தல் மற்றும் ரேடியேட்டர்களுடைய சேதங்கள்ல இருந்து பாதுகாப்பதன் மூலம் இவை மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றன. சோ ஞாபக சக்தியை மேம்படுத்துகிறது என்று நிறைய பேர் சொல்றாங்க. பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் இதர ஊட்டச்சத்துகள் அடங்கிய உணவுகளை தொடர்ந்து உங்களுடைய டயட்ல சேர்த்து கொள்வது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை போக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சர்க்கரை வள்ளி கிழங்கா கிடைக்கும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிடைக்கும் போது எடுத்துக்கலாம். ஸோ எல்லா நாளும் நம்ம கிடைச்சிட்டு எடுத்துக்கணும் அப்படின்றது இல்ல, கிடைக்கும் போதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள பீட்டா கரோட்டின் வைட்டமின் ஏ ஆக மாறும்போது இது ஒரு ஆக்சிஜனேற்றியா திகழ்கிறது. இது கண் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ சர்க்கரை வள்ளி கிழங்குல உணவு நார் சத்து நிறைஞ்சிருக்கு. இது குடல் ஆரோக்கியம் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துகிறது. சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள அதிக நார் சத்து குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் இருவருக்கும் மலச்சிக்கலை தடுக்க உதவுது. இது செரிமான அமைப்புல ஒரு பாதுகாப்பு இலவை கொண்டிருக்கக்கூடிய அதிக அளவு பைட்டோரெக்டோஸை பாத்தீங்கன்னா கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை வள்ளி கிழங்குல இயற்கையாகவே சர்க்கரை மற்றும் மாவு சத்து அதிகமா இருக்கு. இருப்பினும் சர்க்கரை வள்ளி கிழங்கு குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளது. இதுல உள்ள நார் சத்தை நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் உதவுது. அதிக நார் சத்து உட்கொள்பவர்களுக்கு வகை 2 நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து குறைவதா பாத்தீங்கன்னா நிறைய ஆய்வுகள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய ஊதா நிற சதை கொண்ட சர்க்கரை வள்ளி கிழங்கு அவசியம் என்று பல்வேறு ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய கரோட்டினாய்டுகள் ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் போன்ற புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்கு நீங்க வேக வைத்து சாப்பிடலாம், ஆவியில வேக வைத்து. ஏன்னா கிழங்கு வகைகளை குறிப்பா நம்ம வேக வைத்து சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டா போதும்.
ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அதனால வந்து நீங்க சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கணக்கும் நீங்க பண்ணிக்க தேவை கிடையாது. சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள நார் சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் இருதய நோயின் அபாயத்தை குறைக்க உதவுவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க. ஊதா நிறம் கொண்ட சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள அதிக அளவு அந்தோசியன்கள் கரோனரி நோய்க்கான வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா குறைக்க உதவுகிறது. சர்க்கரை வள்ளி கிழங்குல பீட்டா கரோட்டின் சிறந்த மூலமாகும். இந்த பீட்டா கரோட்டின் உடல்ல வைட்டமின் ஏ ஆக மாற்ற உதவுது. நோய் தொற்றுகளுக்கு எதிராக வந்து போராட உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க வைட்டமின் ஏ வந்து அவசியம். இது வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சருமத்தை மேம்படுத்த உதவும். சர்க்கரை வள்ளி கிழங்குல உள்ள வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. வைட்டமின் சி தோல்ல முக்கிய கட்டமைப்பு புரதமான கொலாஜன் தொகுப்புக்கு உதவுது. வைட்டமின் சியின் அலர்ஜி எதிர்ப்பு இருப்பதாகவும் பல ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க. முகப்பரு போன்ற தோல் நோய்களை சமாளிக்க வைட்டமின்கள் உதவுது. சூரியனால் சேதமடைந்த சருமத்தின் சிகிச்சை மற்றும் மேலாண்மைகளுக்கு வைட்டமின் ஏ வந்து இன்றியமையாதது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இது கொலாஜன் தொகுப்பை தூண்டுது. இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய சருமத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. எனவே மக்களே, ஏதோ ஒன்று சொல்றோம் அப்படின்னு நினைக்காம இந்த ஒரு சர்க்கரை வள்ளி கிழங்க நம்ம சாப்பிட்றதுனால இவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்றத நீங்க வந்து தேடி தேடி வந்து பார்த்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்க. வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு பலருக்கும் பிடித்த ஸ்நாக்ஸ். வறுத்து சாப்பிட்டாலும் வேக வைத்தாலும் சுவை அற்புதமா இருக்கும். பெரும்பாலும் வந்து குளிர்காலத்துல கிடைக்கக்கூடிய இந்த கிழங்குல வைட்டமின்களான வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் சி, வைட்டமின் டி நிறைஞ்சிருக்கு. இவற்றில் உள்ள கலவைகள் நான் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது, செரிமானத்தை மேம்படுகின்றன. இந்த குளிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, ஏன்னா குளிர்காலத்துல தான் இது அதிகமா கிடைக்கும், அதனால நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சர்க்கரை வள்ளி கிழங்குல ஆக்சலேட் இருக்கு. இது சிறுநீரக கற்கள் உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை அதிகரிக்கிறது. இவற்றில் பொட்டாசியம் அதிகமா இருக்கு. ஏற்கனவே சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்களுடைய சிறுநீரகங்கள் பொட்டாசியத்தை வந்து சரியாக வடிகட்ட முடியாது. இது ரத்தத்துல பொட்டாசியத்தோட அளவு அதிகரித்து உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை வள்ளி கிழங்குல இயற்கையான சர்க்கரை தான் இருக்கு. இவற்றை உண்ணும் போது ரத்தத்தோடைய சர்க்கரையின் அளவு வந்து அதிகரிக்காது. சாதாரண உருளைக்கிழங்குடன் ஒப்பிடும்போது சர்க்கரை வள்ளி கிழங்கு குறைந்த கிளைசாமிக் இன்ஸ்டன்ட் கொண்டது. அதனால சர்க்கரை நோயாளிகள் வந்து பயப்படாம நீங்க வந்து வேணுன்ற அளவுக்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே மக்களை கிழங்கொய்களை எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமா இருங்க. இது போன்ற நிறைய விஷயங்கள், அற்புதமான தகவல்களை நீங்க தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி, வணக்கம்.